ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஸோ தேவனை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், அவர் நம்மை தேற்றுகிறார், நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். நம்ம அந்த தேவனை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நல்லா மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களாம். ஏசப்பா அம்மாக்கு நன்றின்னு சொல்லுங்க. நல்லா வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பா அம்மாக்கு நன்றின்னு, ஆண்டவரே நல்ல சுகம் தந்ததுக்காக நன்றி, இந்த நாளில் அப்பா அம்மை துதிக்க முடியாது நீ தந்த கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை பெரியது, உங்கள் கிருபை மேலானது. எங்கள் வாழ்க்கையில் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுது. உடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபையின் நிமித்தமே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இதோ கர்த்தாவே, எங்க நடுவில் தேவன் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் உமக்கு நன்றி தகப்பனே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து சொல்லாமா? இது மனிதர்களாக நம் நடுவில் ஆமென் அவர் ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நம்ம எந்த இடத்துல கூடியிருந்தாலுமே அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வருகிறார். இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தும் நம் இருக்கிற இடங்களில் அவர் இறங்கி வருகிற தேவனை இது மனிதர்கள் மத்தியில் அப்பா அப்பா இறங்கிடும் தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தர் ஆராதிக்கலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து சொல்லுங்க. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. செய்து சொல்ல உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே ஹல்லேலூயா உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். சேர்ந்து சொல்ல, எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடின் வாசம் செய்யும். இது மனிதர்கள், இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், வாசம் செய்பவரே. எங்க நடுவில் இயேசுவா நீ வசித்திட விரும்புகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சேர்ந்து சொல்லாமா?
பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்க, மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்ய. எங்கள் குடும்பத்தில் அப்பா, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்க சபையிலே சொல்லலாம், எங்க சபையில் எங்க சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யும். சேர்ந்து சொல்லலாமா? எங்க குடும்பத்தில் நீங்க உலாவுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் கத்தனை உலாகும் போது எல்லாமே தகப்பன் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கு ஆண்டவரே. அப்படி சேர்ந்து சொல்லாமா? எங்க குடும்பத்தை உலாவுங்க. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யுமே. எஸ், எங்களோடு நீ வாசம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஸோ நல்லா வர்ஷிப் பண்ணோம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சார்? எத்தனை பேர் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்க? ஆமென். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் சங்கீதங்களை நம்ம தியானம் செய்து வருகிறோம், சங்கீதங்களை வாசித்து. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 8 சங்கீதங்கள் நம்ம வாசித்து அதுலேருந்து சில காரியத்தை நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபைன். எஸ், இந்த நேரத்தில் கூட நம்ம 9வது சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். ஸோ பைபிள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நான் வாசிக்கிற சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்கலாம். சங்கீதம் 9 நம்ம வாசிக்க போகிறதான சங்கீதம் 9வது சங்கீதம். இதில் ஒரு 20 வசனங்கள் இருக்குது, நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்களை இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நொறுக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களை விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி
என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கையின் செய்கையினால் சிக்கிக்கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இப்போ 9வது சங்கீதத்தை நம்ம வாசித்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 9வது சங்கீதத்தில் நமக்கு வாசிக்கும் போதே தெரியுது 20 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த 20 வசனத்தில் நிறைய காரியங்கள் பொருளடக்கமாக நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த சங்கீதம் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ரெகுலராக கிட்டத்தட்ட பார்த்தோம், இந்த 8 சங்கீதங்களும் தாவீது எழுதின சங்கீதமாக இருந்தது போல் இந்த 9வது சங்கீதம் தாவீது தான் எழுதியிருக்காரு. ஆமென். ஸோ அந்த டைட்டில் மேலே இருக்கிற அந்த டைட்டிலை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இந்த 9வது சங்கீதத்தின் தாவீது எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 9வது சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்காருன்னா, ஸோ எழுதும்போது முத்லா பேன் வாத்தியத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த இடத்துல ஒரு வேர்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த சங்கீதத்தில் நிறைய வேர்ட்ஸை பார்த்தோம். அந்த டைட்டிலில் சில வாத்தியங்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாத்தியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேர்டு சொல்லிட்டு அந்த வேர்டுக்கான மீனிங்ஸ், அந்த வேர்டுக்கான அர்த்தங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 9வது சங்கீதத்தில் கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன வாத்தியம்? முத்லா பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சங்கீதத்தை தாவீது எதற்காக பாடினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய சத்துருகளுக்கு விரோதமாய் பாடுகிறார். ஆமென். ஸோ தாவீது வாழ்ந்த நாட்களில் எதிரி நாட்டு படை எதிரியாக இருந்த பெலிஸ்தீ தேசத்துக்காகவும் விரோதமாகவும், ஸோ இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இருந்த எல்லா அந்த சத்துருக்கள் அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கு விரோதமாகத்தான் இந்த சங்கீதத்தை பாடிக்கிறார். ஸோ முத்தலாப்பம் என்பது ஒரு வாத்தியமாக ஒரு இசைக்கருவியை போன்ற இருக்கிறது. ஸோ அந்த வாத்தியத்தில் வாசிக்கும்படியாக ராக தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்குது. ஸோ இந்த சங்கீதத்தில் 20 வசனங்கள் இருக்குது. ஸோ இந்த 20 வசனங்கள் எதை குறித்துன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஓகே இந்த பொருளடக்கம் அப்படி என்ன, இந்த சங்கீதத்தில் என்ன பொருளடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, முதல் 2 வசனங்கள் எதை பேசுதுன்னா, தேவனை துதித்தல். தேவனை தாவீது எப்படி துதிக்கிறார் சொல்லிட்டு அந்த தேவனை துதியை பற்றி முதல் 2 வசனங்கள் பேசுது. அடுத்து 3லேருந்து 6 வரைக்குள்ள வசனங்கள் துன்மார்க்கரின் 10 வித அழிவை குறித்து பேசுகிறது. ஆமென். ஸோ இந்த 3லேருந்து 6 வசனங்கள் எதை பேசுனா, துன்மார்க்கருடைய 10 விதமான அழிவுகளை குறித்து பேசுது. அடுத்து கர்த்தர் உலகத்தின் நியாயாதிபதி, நீதிமானுக்கு அடைக்கலமான தெய்வம் சொல்லிட்டு, நீதிமானுக்கு அடைக்கலமானவர்னு சொல்லிட்டு 7லேருந்து 10 வசனங்கள் அந்த காரியங்களே பேசுகிறது. 4வது பாயிண்ட் துதித்தல், திரும்பவும் துதித்தல் பற்றி வருது 11, 12 அந்த வசனங்கள். ஸோ 5வது ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல ஏறெடுக்கிறார் 13, 14 அதை உங்களால் பார்க்க முடியும். 6வது துன்மார்க்கர் தாங்கள் பின்னின வலையில் தாங்களே சிக்கிக்கொள்வார்கள் அந்த காரியங்கள் 15, 16 இந்த வசனத்தில் இருக்குது. ஸோ 7வது பாயிண்ட்டு நீதிமானுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், துன்மார்க்கரின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு 17, 18 அந்த வசனத்தில் உங்களால் பார்க்க முடியும். திரும்ப ஒரு கடைசி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அந்த ஜெபம் தான் 19, 20 அந்த வசனத்தில் இருக்குது. ஸோ இந்த சங்கீதத்தில் இவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேவனை துதிக்கிறாரு, அப்புறம் துன்மார்க்கரை 10 விதமான அழிவுகள் பேசுகிறாரு. ஸோ தேவன் உலகத்தின் நியாயாதிபதி, அடைக்கலமானவர் சொல்கிறாரு. 4 துதித்தல் பற்றி, 5 ஜெபம். அடுத்து துன்மார்க்கர் தங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள் சொல்கிறாரு. 7 நீதிமானுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும், துன்மார்க்கரின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ 8வது ஜெபத்தோடு முடிக்கிறார். ஆமென். ஸோ இந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரியும், முழு இருதயத்தோடு நம்ம செய்ய வேண்டியதான காரியங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு 4 காரியம் இருக்குது. தேவனிடத்தில் திரும்பணும், முழு இருதயத்தோடு நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். ஆமென். ஸோ முழு இருதயத்தோடு நம்ம தேவனிடத்தில் நோக்கி பார்க்கணும். 2வது தேவனை தேட வேண்டும். ஆமென். எப்படி முழு இருதயத்தோடு நம்ம செய்ய வேண்டியதான் 4 காரியங்கள். முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் நம்ம திரும்பி வரணும், தேவனிடத்தை நோக்கி பார்க்கணும். 2வது அவரை தேடணும், இயேசுவை நம்ம தேடுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். 3வது முழு இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும்.
4வது முழு இருதயத்தோடு ஏசப்பாவை துதிக்கணும். நம்ம நீங்கள் செய்கிற இந்த 4 காரியமும் முழு இருதயத்தோடு நம்ம செய்யும்போது, முழு இருதயத்தோடு கர்த்தரை கீழ்ப்படியும்போது, அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறார், கர்த்தரை அங்கீகரிக்கிறார். அதே சமயம் நம்முடைய துதியும் முழு இருதயத்தோடு காணப்பட வேண்டும். முழு இருதயத்தோடு நம்ம இயேசுவை துதிக்கும் போது, ஏன்னா நம்ம துதிகள் நடுவில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்க இயேசப்பாவை துதிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகுது, நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதே நம்ம தேவனை துதிக்கிற சமயத்தில் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஆமென். ஏன்னா அவர் துதிகள் நடுவில் உலாவுகிற தகப்பனாக இருக்க. ஸோ நம்ம எப்போ துதித்தாலுமே அந்த இடத்துல இறங்கி வருக. ஸோ நம்ம செய்கிற துதியானது உண்மையுள்ளதாக காணப்படணும். முழு இருதயத்திலிருந்து கர்த்தரை நம்ம துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து அதிலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ 10வது சங்கீதம் பாருங்கள், 10வது வசனம் பாருங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதே இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கீங்க? இயேசுவை தேடுகிறவர்களை, அவரை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் என்ன பண்ணுறது இல்லையாமா, கைவிடுவதே இல்லை. அதனால தான் அந்த மக்கள் எல்லாம் உன் மீது நம்பிக்கையாக இருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். தாவீது அழகாக சொல்கிறார்ல, ஆமாம், இயேசுவை தேடி இயேசுவை நம்பி எந்த காரியத்துக்காக இயேசப்பாவை தேடி நீங்கள் வந்தீங்களும் அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் கைவிடாத தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம தேவனை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு கைவிடுவதே கிடையாது. அவர் நெருக்கப்படுகிற நமக்கு அவரே தஞ்சமாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் சிறுமைப்பட்டவருடைய அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தஞ்சமான தேவன், நமக்கு அடைக்கலமான ஒரு கர்த்தர். ஆமென். நம்மை தேடி அவரை நாடி வருகிற நம்மை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா, வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுவதேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை உறுதியாக பிடிச்சிட்டு விசுவாசமாக இருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்கள் நிச்சயம் கைவிடுவதே இல்லை. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. இந்த நல்ல நேரத்தில் நீர் எங்களோட பேசின காரியத்துக்கு நன்றி. வசனத்தில் பார்க்குறோம், அப்பா உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிற எங்களை கர்த்தர் கைவிடாமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீ ஜெயம் தர வல்லமில்லவர். அப்போ எங்கள் பலவீனங்களை மாற்றி நீ வல்லமில்லவர். அப்பா, எங்களை சுகமாக்க நீ வல்லமில்லவர். தகப்பனே, அது மாத்த சங்கீதத்தை பார்க்குறோம், மரண வாசலில் எங்களை தூக்கி விடுகிறவரே கர்த்தாவே. எல்லா இக்கட்டான போராட்டமான பயம் நிறைந்த சூழ்நிலை நடுவில் எங்களை தூக்கி விடுகிறவர் நீர் ஆண்டவர். நன்றியோடு துதிக்கும். இந்த நாளை கிருபையாக தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது சுகத்தை பேசுகிறோம், விடுதலை பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். உம்மை நம்புகிற எங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாமல் இருக்கிறேன் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுது ஆண்டவரே. எங்களை கர்த்தர் பலப்படுத்துக்க நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தினால், விடுதலினால், சுகத்தினால், மகிமை நாளாக இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி பெருமையாக்குறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கும். இப்படி கிருபைகளை மறைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பெரிய காரணம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் தாங்கள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இணைந்து ஒவ்வொரு சங்கீதங்களை நம்ம நல்லா வொர்ஷிப் பண்ணி ஒவ்வொரு சங்கீதங்களை தியானம் செய்யலாம். ஸோ உங்களால் முடிந்த மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். ஆமென். God bless you.